நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாவத்தின் சட்டத்தால் எழுதப்பட்ட கடன் சீட்டை உம் திருமகன் கிறிஸ்துவின் உயிர்ப்பு என்னும் பாஸ்கா மறை நிகழ்வால் அளித்தீரே. எங்கள் உள்ளத்திலிருந்தும் நீரே அதை என்றும் அகற்றுவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி நிறைந்தவர்களுமான 7 தேர்ந்தெடுத்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 1-7 முடிய. அந்நாள்களில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைப்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல.
ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாக தேர்ந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரகோர், நிக்கோனோர், தீமோன், பர்னபா, யூதம் தழுவிய அந்தோக்கிய நகரத்து நிக்கோலா என்பவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மேன்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாய் பெருகிக்கொண்டே சென்றது. குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 33. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக.
ஆண்டவர் உங்களோட இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மாலை வேளையானதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி மறுகரையிலுள்ள கப்பர்நாகுமுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டு விட்டது. இயேசுவும் அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை. அப்போது பெருங்காற்று வீசிற்று. கடல் பொங்கி எழுந்தது. அவர்கள் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலை படகு ஓட்டிய பின் இயேசு கடல் மீது நடந்து படகருகில் வருவதைக் கண்டு அஞ்சினார்கள். இயேசு அவர்களிடம், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறைவன் இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடானது அன்பின் சேவையும் அருளின் வருகையும் என்ற மைய சிந்தனையில் சிந்திக்க நமக்கு அழைப்பு தருகின்றது. அன்பின் சேவை, அருளின் வருகை என்று இரு நிலைகளில் சிந்திக்கும்போது இரண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அன்போடு நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு சேவையிலும் கடவுளின் அருள் நிறைவாக இருக்கும் என்பதனை தான் இன்றைய வாசகங்களும் நமக்கு அறிவுறுத்துகின்றன. ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பெற்றோர் தங்களுடைய ஒரே மகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அந்த பெற்றோர் அனுதினமும் வேலைக்கு போனாதான் அவர்களுக்கு சம்பளம். அதை வைத்து தான் அவர்கள் சாப்பிட வேண்டிய ஒரு சூழல். ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை. அந்த கஷ்ட நிலையிலும் ஒவ்வொரு நாளும் வேலை தேடி சென்று வேலை பார்த்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பணத்தை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலையில் கிளம்பி வேலைக்கு போகிறாங்க. வேலை கிடைக்கல. காலையிலேருந்து மாலை வரை அந்த தந்தை எல்லா இடங்களுக்கும் சென்று வேலை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. கடைசிக்கு வேலை கிடைக்கவே இல்லை. மாலை நேரத்தில் மிகவும் வருத்தத்தோடு, இன்றைக்கி வேலை கிடைக்கல, சம்பளம் இல்லை, இன்றைக்கி நைட்டு எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வேதனையோடு வீட்டுக்கு வராரு. வந்து தன்னுடைய மனைவி கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி இன்றைக்கி வேலை எதுவுமே கிடைக்கல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த அவருடைய மனைவி சொல்கிறாங்க, வீட்டில் கொஞ்சோண்டு பழைய சோறு இருக்குது, அந்த பழைய சோறை நம்முடைய பிள்ளைக்கு கொடுத்துடலாம். இன்றைக்கி ஒரு நாள் நம்ம 2 பேரும் சாப்பிடாம பட்னியாக இருந்துக்குவோம், ஒன்றும் இல்லை, தண்ணி குடிச்சிட்டு இன்றைக்கி ஒரு நாள் இருந்துக்குவோன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது வீட்டினுடைய கதவு யாரோ தட்டுறது மாதிரி சவுண்டு கேட்குது. எந்திரிச்சு வந்து திறந்து பார்த்தா ஒரு வயதான பெரியவர். அந்த பெரியவர் ஒரு நடுக்கத்தோடு, ரொம்ப பசியாக இருக்குது, மயக்கம் வர்றது மாதிரி இருக்குது, ஏதாவது சாப்பிட எனக்கு கொடுங்களேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பெற்றோருக்கு நம்மள்கிட்ட இருக்கிறதோ கொஞ்சோண்டு பழைய சோறு. அதுவும் இந்த பெரியவர் வந்து கேட்குறாரே, இவருக்கு கொடுத்தா நம்முடைய பிள்ளைக்கு என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடியவங்க. இருந்தாலும் பரவாயில்ல, வயதானவராக இருக்கிறாரு, பசியோடு வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருந்த அந்த கொஞ்சோண்டு பழைய சோறு அந்த பெரியவருக்கு கொடுத்து விட்டு தன்னுடைய பிள்ளையும் தண்ணீர் குடித்து விட்டு அன்றைக்கி நைட்டு படுத்து தூங்க சொல்கிறாங்க. காலையில் எழுந்திருக்கும் போது அந்த வீட்டை சுற்றி பெரிய கூட்டம் நிற்கிது. இவங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு விதமான அதிர்ச்சி. என்னடா நம்ம வீட்டை சுற்றி இவ்வளோ கூட்டம் நிற்கிதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியோடு வெளியில் வந்து பார்க்குறாங்க. அப்போது அந்த நாட்டினுடைய அரசர் வராரு. யார் அரசர்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, முதல் நாள் இரவு யார் இவர்களிடம் உணவு கேட்டு வந்தாரோ அந்த பெரியவர் தான் அந்த நாட்டின் அரசர். அந்த அரசர் வந்தோடனே இவங்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, நான் மாறுவேடமிட்டு என்னுடைய நாட்டை சுற்றி வந்தேன். சுற்றி வந்ததுக்கான காரணம், என்னுடைய நாட்டு மக்களின் வாழ்க்கை நிலை எப்படி இருக்கிறது, அவர்களுடைய வாழ்வில் அவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது, எவ்வாறு அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதனை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இவ்வாறு செய்தேன். ஆனால் நன்கு புரிந்தது, இவங்களுடைய கஷ்டத்திலும் என்னுடைய நாட்டு மக்களாக வாழக்கூடிய உங்களுடைய கஷ்டத்திலும் நீங்கள் வைத்திருந்த அந்த சிறு உணவை பசியோடு வந்த எனக்கு கொடுத்து
வயதானவராக வந்த எனக்கு கொடுத்து விட்டு நீங்கள் பட்டினியோடு இருந்தீர்கள். நீங்கள் எவ்வளவு தூரம் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற உள்ளம் உங்களிடம் இருக்கின்றது என்பதனை அறிந்து கொண்டேன்னு சொல்லிட்டு, உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் நான் தரேன்னு சொல்லி அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அவர்களுக்கு கொடுத்து விட்டு மகிழ்வோடு திரும்பி செல்லக்கூடியவராக இருந்தார். ஆம் இறைவனே, இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, அன்போடு நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் கடவுளுடைய அருள் நம்மோடு உடனிருக்கும். கடவுளுடைய அருள் நம்மை வழிநடத்தும். கடவுளுடைய அருள் எப்பொழுதும் நம்மை காக்கும் என்பதனை தான் இன்றைய இறை வார்த்தை வழிபாடும் நமக்கு அறிவுறுத்துகின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் சிந்திக்கும் போது உயிர்த்த ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் நிமித்தம் ஒன்றிணைந்த நம்பிக்கையாளர்களுக்கு மத்தியில் பிளவு ஏற்படுகின்றது. எதனால் பிளவு என்று சிந்திக்கும் போது, பந்தியில் பரிமாறுவதில் சரியாக அந்த சமமாக பரிமாறாத அந்த நிலையில் அவர்களுக்குள் ஒரு பிளவு ஏற்படுகின்றது. அவ்வாறு பிளவு ஏற்படுவதை அறிந்த திருத்தூதர்கள் சீடர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு அவர்களிடையே 7 வரை தேர்ந்தெடுத்து அவர்களை இந்த அன்பின் சேவை செய்வதற்கு, எல்லோருக்கும் பரிமாறுவதற்கு, பணிவிடை புரிவதற்கு அவர்களை நியமிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே ஏனெனில் பணிவிடை புரிவது என்பது இயேசுவினுடைய அழைத்தல் வாழ்வில் இன்றியமையாதது. எனவே அந்த 7 வரையும் பணிவிடை புரிய அவர்கள் நியமிக்கின்றார்கள். இவ்வாறு அன்போடு சேவை செய்ய வேண்டும் என்பதனை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு அறிவுறுத்துகின்றது. இவ்வாறு அன்போடு அவர்கள் 7 வரை தேர்ந்தெடுத்து அந்த சேவை செய்ய வைத்ததனால் அவர்களுக்குள் உருவான அந்த பிளவானது முழுவதுமாக அகற்றப்படுகின்றது. ஒரே சமுதாயத்தினராய், ஒரே இனத்தவராய் அவர்கள் அனைவருமே இணைந்து ஒற்றுமையோடு வாழத் தொடங்குகின்றார்கள். நற்செய்தியில் பார்க்கும்போது, நற்செய்தியில் சீடர்கள் இயேசுவோடு உடனிருந்து அந்த உணவை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்துவிட்டு மறுகரைக்கு புறப்பட்டு செல்லுகின்றார்கள். அவ்வாறு செல்லும்போது கடலின் கொந்தளிப்பு அங்கு ஏற்படுகின்றது. அவ்வாறு கடலில் கொந்தளிப்பில் தத்தளிக்கக்கூடியவர்கள் ஒரு அச்சம் ஏற்படுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடலில் நடந்து வருவதை பார்த்து இயேசுவோடு உடனிருந்தார்கள். ஆனால் இயேசுவை அறியாத நிலையில்தான் அவர்களுடைய உள்ளம் இருந்தது. ஆனால் அவர்களுடைய அந்த நிலையில், தத்தளிக்கக்கூடிய அந்த நிலையில், கடவுள் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்பதனை உணர்த்தும் வண்ணம் நான் தான், அஞ்சாதீர்கள் என்று அவர்களுக்கு துணிவு கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். இவ்வாறு சொல்வதன் வழியாக மனிதருடைய எல்லா நிலையிலும் நான் உங்களை தேடி வரக்கூடியவராக இருப்பேன், உங்களோடு இருக்கக்கூடியவராக இருப்பேன், நான் இருக்கும் வரை நீங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம் என்ற அந்த ஒரு செய்தி இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தருகின்றது. ஆம் அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம், நற்செய்தி வாசகம், இவை இரண்டையுமே நாம் இணைத்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சேவையிலும் கடவுளுடைய அருள் நம்மோடு என்றும் உடனிருந்து நம்மை வழி நடத்தும் என்ற அந்த ஒரு சிந்தனை தான் நமக்கு தருகின்றது. இவ்வாறு இருக்க இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தகைய நிலையில் செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று இந்த தருணத்திலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை முதலில் இருக்கின்றதா? நாம் சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? இந்த சமூகத்தில் சேவை செய்வது இரண்டாம் புறம். முதலில் நம்முடைய குடும்பத்தில் எவ்வளவு தூரம் சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம்? இன்று நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி வயதானவர்களுக்கு எவ்வளவு தூரம் நாம் பணிவிடை புரிபவர்களாக இருக்கின்றோம் என்று நாம் ஒவ்வொருவருமே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்று ஒவ்வொரு இல்லத்திலும் நம்முடைய தாயை எடுத்துக்கொள்வோம். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு உறங்குவது வரை வீடை சுத்தம் செய்கிறதாக இருக்கட்டும், பாத்திரம் கழுவுறது, துவைக்கிறது, நிறைய வேலைகள், எல்லா வேலையும் ஒரே ஒரு ஆளாக இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். அவரோடு இல்லத்தில் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே எவ்வளவு தூரம் நம்முடைய தாய்க்கு உதவக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நான் வீட்டில் இருக்க இந்த வேலையை நான் பார்க்குகிறேன், உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன், அந்த உதவி செய்யக்கூடிய, அந்த பணிபுரியக்கூடிய அந்த சிந்தனை இன்று நம்முடைய வாழ்க்கையில் எத்தகைய நிலையில் இருக்கின்றது? நம்மோடு உடன் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்மை அதிகம் அன்பு செய்யக்கூடியவர்கள், நாம் அதிகம் அன்பு செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கே நாம் பணிவிடை புரியவில்லை என்றால் இந்த சமூகத்தில் நம்முடன் வாழக்கூடியவர்களுக்கு நாம் எப்படி பணிவிடை புரிபவர்களாக இருக்கப் போகின்றோம் என்பதனை இந்த தருணத்திலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம்.
நம்மோடு உடன் இருக்கக்கூடியவர்களுக்கு, நம்முடைய இல்லத்தில் நம்முடன் வாழக்கூடியவர்களுக்கு நாம் பணிவிடை புரிய தொடங்கும் போதுதான் அந்த பணியானது இந்த சமூகத்தை வந்து அடையும் என்பதனை இன்றைய நாள் இறைவார்த்தை வழிபாடு நமக்கு உணர்த்தி செயல்பட அழைப்பு தருகின்றது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு வாழக்கூடியவர்களுக்கு பணிவிடை புரிபவர்களாக, அன்போடு சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கும்போது அந்த எல்லா செயல்பாடுகளிலும் இறைவன் தன்னுடைய அருளை நமக்கு நிறைவாக கொடுத்து ஆசிர்வதித்து வழி நடத்துவார் என்ற அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலங்களுக்காகவும் மது கைந்திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்கணும் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செமரியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இனத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்று கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. கூடிவின் மீன் வானத்திலே கண்டேனம்மா, அது கூடி ஒன்றாய் திருமுடியில் நின்றதேனம்மா. கூடிவின் மீன் வானத்திலே கண்டேனம்மா, அது கூடி ஒன்றாய் திருமுடியில் நின்றதேனம்மா. சத்தியத்தின் பேரொளியாய் தேவ அன்னை, சத்தியத்தின் பேரொளியாய் தேவ அன்னை, அந்த உத்தமையின் ஒழிக்குவின் மீன் உறவு கொண்டதே. கூடிவின் மீன் வானத்திலே கண்டேனம்மா, அது கூடி ஒன்றாய் திருமுடியில் நின்றதேனம்மா. நிலையான புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கனவு. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.